ஹலோ, இந்த வாரம் மிட்வீக் டிலைட்டில் உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது கூடவே நல்ல ஸ்பைசி சட்னி செஞ்சு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போகலாம். பயத்தம்பருப்பு 200 கிராம், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கிரேட்டட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 10, தனியா இடிச்சது 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பூண்டு 8 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம்ஸ் மூங் தால் எடுத்திருக்கேன், அதாவது பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நாம் என்ன செய்யலாம், அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். ஏன்னா அரைக்கும் போது தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மாவை அரைச்சாச்சு. அது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாக திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாவையும் ரொம்ப நைஸாக நான் சாப் பண்ணியிருக்கேன், அதுவும் காரத்துக்கு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா முழு தனியா, இதை நான் அரைக்கல, மிக்சியில் முழுசாகவும் போடல, அந்த சின்ன உரலில் இடிச்சிருக்கேன், ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம அந்த பொரிச்சு எடுத்த பிறகு அந்த இதை பக்கோடாவை கடிப்போம் பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நார்த் இந்தியன் ஐட்டஸில். அது போக நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க நீங்கள் மிளகாத்தூள் இல்லை வேறு ஏதாவது போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் தேவையில்லை. இந்த அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஃபார் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ். இது பியூர்லி ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துங்க. ஏன்னா மூங் தாலே நல்லா கிறிஸ்பியாக வரும். அது கூட ஒரு கையளவு கொத்தமல்லியை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன் இந்த 200 கிராம்ஸ் மூங் தாலுக்கு. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்றபடி போட்டு இந்த இஞ்சி, கொத்தமல்லி, தனியா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். கையிலேயே ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அந்த எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கிறனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. போட்டு லோ ஃப்ளேம்லேயே நாம் இதை ஃப்ரை பண்ணணும். நாம் நிறையா போடாமல் ஒரு 4-5 போடுங்க. அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் வரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கும் போதே எடுத்துருங்க, ரொம்ப பொரியணும்னு அவசியமே இல்லை. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலே அவ்வளோ மொறுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டீல் பிளேட்டில் போட்டிங்கன்னா சத்தம் வரும், உள்ளே உடச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தனியா எல்லாம் கலந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த பக்கோடாவுக்கு நான் மேட்சிங்காக ஒரு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம எண்ணெயை காய விட்டலாம்.
இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 7-8 முழு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 8 பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இந்த சட்னிக்கு பேர் வந்து டீக்கா சட்னின்னு பேர். இது மும்பையில் ரொம்ப ஃபேமஸ். இது மால்ஸு, தேட்டரில் அந்த மாதிரி ஷாப்ஸ் வெளியே இருக்கும்ல, அங்கே அந்த மாதிரி பக்கோடாக்கெல்லாம் இந்த சட்னி தான் கொடுப்பாங்க. இது கூட நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்க போகிறேன் டேஸ்ட்டுக்காக. 2 விதமாக பண்ணுவாங்க. இப்படியும் பண்ணுவாங்க, வேர்க்கடலை போட்டும் பண்ணுவாங்க. நான் வேர்க்கடலை போட்டே பாருங்களேன், ரொம்ப காரமாக இருக்கும். இதுக்கு சூப்பர் மேட்சாக இருக்கும். இந்த பக்கோடாக்கு அருமையாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி அரைக்க வேண்டியது தான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை வந்து ஆக்சுவலாக நம்ம ரொம்ப மாவு அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம பக்கோடாவோட வச்சு சாப்பிட வேண்டியது தான். கிளாஸாக இருக்கும் இந்த பக்கோடாக்கு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வர்றதா இருந்தால் கூட இம்மிடியேட்டாக ஒரு 2 hours முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அவ்வளோத்துக்கும் சாஃப்டாக இருக்கும். அதுவும் அந்த தனியாலாம் போட்டு கடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், கடலை மாவு மாதிரி ஹெவியாகவும் இருக்காது. இது ஆயிலும் அவ்வளோ உறிஞ்சாது. இது நம்ம பொரிக்கும் போது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. அதுவும் எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் நல்ல க்ளவுடியாக இருக்கும்போது இதை சுட சுட சாப்பிட்டா அந்த டீக்கா சட்னியோட எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, திரும்பவும் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னொரு டிஷ்ஷோட. See you, good day.